இந்த விழாவுக்கு வந்திருக்கும் விஜயனா ரசிகர்களுக்கு என்னோட நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடிலாம் நான் பேசினது இல்லைண்ணா. இப்போ அவர் வந்து தனியாக எங்கேயா போனீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஆனால் அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. விஜயனா வந்து ரொம்ப ஒரு இயல்பான மனிதர். ஸோ அவர் கூட நண்பன் படம் பண்ணேன். உண்மையிலே மறக்க முடியாத நாட்கள். அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நாட்கள் திரும்ப வராதா அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஒரு நல்ல விஷயம், அவரை வந்து எப்பயுமே நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவரோட சிரிப்பு வந்து எல்லாருக்கும் தெரியும். நல்லா மனவிட்டு சிரிப்பார். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் சொல்ல வேணாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் குட் ஃபிலிம் சார்பாக 2 வார்த்தை பேசிக்கிறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஃபர்ஸ்ட் சில்வர் ஜூப்ளி படம் துல்லாத மனம் துள்ளும். நான் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவ்வளோன்னு தான் இருந்திருப்பேன். அந்த இன்னிசை பாடி வரும் அப்படிங்கிற அந்த 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 பாட்டில் அண்ணன் பாடுவார். அப்போ ஃபுல் தியேட்டர் எந்திரிச்சு நிற்குது. எங்கள் அப்பா என்னைக்குமே ஒன்று சொல்வார், இளைய தளபதி விஜய் மாதிரி வரணும்டா என் புள்ள அப்படின்னு தான் சொல்லுவார் என்னைக்குமே. ஆனா அவர் ஒருத்தர் தான் இருக்காருங்க. ஸோ நிச்சயமா நம்மலாம் அவங்களோட படங்களை பார்த்து ரசிச்சிருக்கிறோம், நல்லா சந்தோஷமா இருந்திருக்கோம். ஒரு திருவிழா அப்படின்னா அவரோட படத்துக்கு போய் பார்க்கணும். நான் திருவிழா வந்து ஊர் பக்கம்லாம் போய் பார்த்ததில்ல, ஷூட்டிங் செட்டப்ல தான் பார்த்துருக்கேன் திருவிழாவை. பட் ஒரு திருவிழா பார்க்கணும்னா அது வந்து தியேட்டருக்கு தான் போய் பார்க்கணும். அது விஜயனா அந்த மாசா அந்த சாங்ல நடிக்கும் போது, அதான் சூரி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 நாளைக்கு படம் பார்க்கும்போது டைலாக் கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ். அது நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நண்பன் படம் நடிக்கும் போது அப்பா என்னப்பா பயங்கர மாசுப்பா இருக்கு அப்படியே நான் பயங்கரமா ஃபீல் பண்ணேன். நாங்களாம் ஒரு காலேஜில் ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக ரசிகர்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து ஒரு மெனக்கிட்ட வெளியே போய் எல்லாரையும் மீட் பண்ணாரு. அதுதான் அவர் ரசிகர் மேலே வச்சிருக்கிற பயங்கர மரியாதை. அதை பார்த்து ஒரு 4 பேருக்கு நானும் ஃபோட்டோலாம் கொடுப்பேன். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்த ஒரு நல்ல அதாவது ரசிகர்களை என்றைக்குமே அவர் கீழே இருந்து பார்க்கவே மாட்டார். அவர் என்றைக்குமே நீங்களாம் எப்படி எங்களை மேலே பார்க்குறீங்களோ நாங்களாம் உங்களை அப்படி தான் பார்க்குறோம்.